அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் கார்டை எப்படி அப்டேட் பண்ணுறது. செப்டம்பர் 14 வரைக்கும் தான் டீச்சர்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வேகமாக நம்ம ஆன்லைனில் நம்மளே ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கும் அதை பார்த்து சொல்லலாம், ஆதார் கார்டு வந்து அப்டேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதை எப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து சும்மா ஒரு மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ்க்காக ஒரு சின்ன கொஷின்ஸ் டீச்சர்ஸ். அதாவது ஏபிசிடி வந்து 26 லெட்டர்ஸ் இருக்குது, சரிங்களா? அதில் எந்த லெட்டர் வந்து ரொம்ப கூலாக இருக்கும்? அதான் டீச்சர்ஸ், அதை ஆன்சர் வந்து கடைசியாக போய் பார்ப்போம். திரும்ப சொல்கிறேன், ஏபிசிடி 26 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த அந்த 26 லெட்டர்ஸில் எந்த லெட்டர் ரொம்ப கூலாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி கடைசியாக பார்ப்போம் டீச்சர்ஸ். இப்போ எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் போய் myAadhar.uidi.government.in அதுங்கிற அடிச்சுக்கோங்க. யூஆர்எல் வந்து கரெக்டாக அடிக்கணும் டீச்சர்ஸ், அப்போ தான் அது வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மை ஆதார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும், லாகின்னு சொல்லிட்டு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே அப்படியே எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா செக் ஆதார் வேலிடிட்டின்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும் டீச்சர்ஸ். இதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து அடிச்சுக்கணும். இந்த இடத்துல என்டர் கேப்ஸா, இதில் என்ன கேப்ஸா கொடுத்துருக்காங்களோ அதை அடிச்சுட்டு ப்ரொசீட்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து அடித்து காட்டுறேன் நான், சரிங்களா டீச்சர்ஸ்? மறுபடியும் சொல்கிறேன், மை ஆதாரில் போய் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் கேப்ஸா அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ன கேப்ஸா கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து அப்படியே அடிச்சுட்டு ப்ரொசீட்னு சொல்லி கொடுத்துருங்க. டிக் மார்க் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். கீழே பாருங்களேன், கீழே பார்த்தா ஒன்றுமே கிடையாது, போட்டு டேஷ்போர்டு தான் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், ஏஜ், உங்களுடைய ஏஜ், ஜெண்டர், அடுத்து ஸ்டேட்டு, மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ். அப்போ ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டுன்னு வந்துருச்சு. அப்போ இந்த ஆதார் நம்பருக்கு இது தேவையில்லைன்னு அர்த்தம் டீச்சர்ஸ், அவ்வளோதான். இது வெரிஃபிகேஷன் வந்து தேவை கிடையாது, இது வந்து அப்டேஷனாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். இப்போ ஆதார் வெரிஃபிகேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து எப்பயும் போல் நான் டேஷ்போர்டுக்கு வந்து போய்க்கிறேன் டீச்சர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் எப்பயும் போல் டேஷ்போர்ட் போயிட்டு திரும்ப நீங்கள் ஆதார் கார்டு வேணுமா ஆதார் நம்பரை போட்டுட்டு நீங்கள் திரும்ப உள்ளே வரலாம். இப்போ பாருங்களேன், இப்போ ஏற்கனவே போட்டது வந்து கம்ப்ளீட்டுன்னு வந்துருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திஸ் ஆதார் நம்பர் ரெக்யூஸ் மேண்டட்ரி பயோமெட்ரிக் அப்டேட், ப்ளீஸ் விசிட் நியர்பை ஆதார் சேவா கேந்திரா ஆர் ஆதார் என்ரோல்மெண்ட் அப்டேட் சென்டர்னு சொல்லி போட்டிருக்கு. இப்படி வந்தாவே நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆதார் சென்டருக்கு போயிடணும். இல்லைன்னா நம்மளுடைய இது டாக்குமெண்டேஷன் வந்து அப்டேட் பண்ணணும் டீச்சர்ஸ், அப்லோட் பண்ணணும். அதை டாக்குமெண்டேஷன் வந்து எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோட்டோ மாற்றுறீங்க, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறீங்க, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆதார் சேவாவுக்கு தான் நீங்கள் வந்து போகணும். அங்கே போய் தான் நம்ம வந்து மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் வந்து இதில் அப்டேஷன் மட்டும் பண்ணிக்கலாம், எந்த இதுவுமே கிடையாது, வெரிஃபிகேஷன் ஒன்லி அப்படின்னா இங்கே டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணிக்கலாம் டீச்சர்ஸ். இந்த மாதிரி வந்தாவே நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ பாருங்கள், டாக்குமெண்டேஷன் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை எப்படிங்கிறத இப்போ நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. முடிவு போட டீச்சர்ஸ், இப்போ டாக்குமெண்டேஷன் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பேக் வந்துட்டு டேஷ்போர்டில் வந்துட்டு லாகின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இப்போ என்டர் ஆதார் நம்பர்னு இருக்கா, உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்துட்டு இந்த கேப்ஸாவை அடிச்சுட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் டீச்சர்ஸ். கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிடுவீங்க. பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட் அப்டேட்னு இருக்கா, இந்த டாக்குமெண்ட் அப்டேட்டை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு
இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்ன டாக்குமெண்டேஷன் வேணுமோ அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் 2 எம்பி இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் ஃபோட்டோ ரீசைஸில் போய் 2 எம்பி இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், இது ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், பேங்க் பாஸ்புக் அந்த இது கொடுக்கலாம், அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ரேஷன் கார்டு வச்சிங்கன்னா அது கொடுக்கலாம். வேறு என்னென்ன அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அது எல்லாமே கொடுக்கலாம் டீச்சர்ஸ். இதை வந்து மறந்துடாமல் நீங்கள் வந்து கொடுத்து அதை வந்து ஃபோட்டோ ரீசைஸில் போய் 2 எம்பி வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த சரி என்னென்ன டாக்குமெண்டேஷன் தெரியும் அதை மட்டும் 2 எம்பி எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிடுங்க. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இதுக்கு தான் ஆதார் இது சேவா மையத்துக்கு தான் நீங்கள் வந்து போகணும் டீச்சர்ஸ். சரிங்க டீச்சர்ஸ், இப்போ நான் வந்து டீச்சர்ஸ் இப்போ வந்து மைண்ட் ரெஃப்ரெஷ்க்காக ஒரு இது காட்டுறேன். 2 பிக்சர் இருக்குது, சர்க்கிள் அண்ட் வந்து ஸ்கொயர் காட்டியிருக்கேன். இதுக்கு வந்து மூளை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பற்றி நீங்கள் சொல்லணும் டீச்சர்ஸ். பிரெயின் யாருக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் வந்து இதை வந்து ஆன்சர் சொல்ல வேணாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ நான் கேட்ட கொஸ்டினுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். 26 லெட்டர்ஸில் வந்து எந்த லெட்டர் வந்து கூலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி. ஏசிக்கு இடையில இருக்க பி லெட்டர் தான் ரொம்ப கூலாக இருக்கும். ஏன்னா ஏசிக்கு இடையில நடுவில் இருக்குல்ல, ஏசி ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா, அதனால் அந்த லெட்டர் மட்டும் கூலாக இருக்கும். ஓகே டீச்சர்ஸ், இந்த சேனல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.